ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுக்கு பைனாப்பிள் கேக் தாங்க ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணி நாளே நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்திச்சிட்டு பைனாப்பிளோட கிளேஸ் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கான வீடியோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக ட்ரிப்பிங்கை விட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நேம் எழுதுறதுக்காக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இந்த கேக் யார் ஆர்டர் கொடுத்தான்னு பார்த்தா, இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தாங்க. ஆக்சுவலாக இவங்க எப்படி எனக்கு பழக்கம்னா, நம்மளோட ஸ்டாலுக்கு ரெகுலராக வந்துட்டு போனதால் நம்மள்ட்ட கேக் ஆர்டர்ஸ்லாம் தருவாங்கங்க. அதுவும் இல்லாமல் இதோட நம்மள்ட்ட இவங்க தரது 3rd கேக் ஆர்டருங்க. இந்த கேக் வந்து அவங்க நம்மளுக்கு 1 டே பிஃபோராகவே ஆர்டர் சொன்னதால் நம்மளுக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து சொல்கிறாங்கங்க, எனக்கு 1 ஹவரில் கேக் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு கேக் ஆர்டர் வேணும்னா ஒரு 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் முன்னாடி சொன்னால் கூட ஓகே தாங்க. நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். இவங்க வந்து கேக் மட்டும் இல்லாமல் ப்ரௌனியும் ஆர்டர் கேட்டிருந்தாங்கங்க. ஒரு 250 கிராம்ஸ் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டாலில் வைக்கிற ப்ரௌனியையே 5 பீசஸ் எடுத்து 4 பீஸாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாலுக்கு எடுத்து வச்சுருந்தேன் 5 ப்ரௌனியை எடுத்து கட் பண்ணி பைட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க. ஒரு ப்ரௌனியை 4 பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணியும் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கேக் அண்ட் ப்ரௌனிஸ் ஆர்டர் வேணால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒசூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நாங்களே ஹோம் டெலிவரி கூட பண்ணிவிடுவோங்க. இது இல்லாமல் கஸ்டமைஸ்டு தீமில் கூட நாங்கள் கேக் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டால் போடுறோங்கிறது நிறையா பேருக்கு தெரியுமான்னு தெரிலங்க. நீங்கள் ஒசூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாலுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, உழவர் சந்தை பக்கத்தில் இருக்கிற ஆர்வி பாய்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட் தாங்க இருக்குது. கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.